மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நாம் பிறந்த தேதி, நட்சத்திரம், ராசி, கிழமை இதையெல்லாம் வைத்து ஒருவர் எப்படிப்பட்டவர், எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக உங்களுடைய ஆளுமை திறன் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி அமையும், குணநலன்கள் எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி நீங்கள் பிறந்த மாதத்தை வைத்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். மிக முக்கியமாக நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் சித்திரை மாதம் மற்றும் வைகாசி மாதத்தில் பிறந்த நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய எதிர்காலம் எப்படி அமையும், உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களின் ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி சித்திரை மாதம் மற்றும் வைகாசி மாதம் இதில் நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும். முதல்ல நாம் பார்க்க போகிறது சித்திரை மாதத்தில் பிறந்த உங்களை பற்றியும், நீங்கள் யார், எப்படிப்பட்டவர், குணநலன் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி அமையும், எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். சித்திரை மாதத்தை வசந்த ராகம் அப்படின்ட்டு கூட சொல்லுவாங்க. மங்களகரமான பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இந்த சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா சைத்திர விஷு அப்படின்ட்டும் போற்றப்படுகின்றது. இந்த மாதத்தில் பிறந்த நீங்கள் பல விசித்திரமான சிறப்பான குணங்களை கொண்டிருப்பீர்கள். 12 தமிழ் மாதங்களில் முதல் மாதமாக வருவது தான் உங்களுடைய சித்திரை மாதம். சித்திரை மாதத்தில் பிறந்த நீங்கள் மிகவும் பாக்கியசாலிகள் என்று தான் சொல்ல வேண்டும். காரியம் சாதிப்பதில் வல்லவர்களாக இருப்பீங்க. முன்வைத்த காலை எதிலும் பின்வைக்க மாட்டீங்க. எடுத்துக்கொண்ட வேலையை சாமர்த்தியமாக செய்து முடிக்கும் திறமைசாலிகள் தான் நீங்கள். நேர்மையான குணம் கொண்டவர்களாக இருப்பீங்க. நீங்கள் எதையும் மறைத்து பேச மாட்டீங்க. சித்திரை மாதத்தில் பிறந்த உங்ககிட்ட தான் என்ற அகந்தை சற்று அதிகமாகவே இருக்கும். எல்லோரும் உங்களை நம்பியே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அடிக்கடி உங்களுடைய மனதில் வந்து செல்லும். என்ன நடந்தாலும் எதற்கும் கலங்க மாட்டீங்க. தனிமை விரும்பிகளாக இருப்பீங்க. இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு அடிக்கடி சென்று வர விரும்புவீங்க. மற்றவர்களுக்காக தன்னை நீங்கள் ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டீங்க. சுறுசுறுப்பானவர்களாக இருப்பீங்க. சோம்பல் அப்படின்றதே உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் எந்த வேலையை எடுத்துக்கொண்டாலும் சுறுசுறுப்போட பணியாற்றுவீங்க. நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போட மாட்டீங்க. இதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் உங்ககிட்ட கிடையவே கிடையாது. எந்த ஒரு காரியத்தையும் தாமதிக்காமல் உடனே செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள். நீங்கள் குறித்த நேரத்தில், குறிப்பிட்ட நேரத்திற்குள் எதையும் செய்து முடிக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பீங்க. உங்களுடைய குடும்பம் மற்றும் வியாபாரத்தில் பெண்கள் மூலமாக அதிக ஆதாயம் அடைவீங்க. திட்டம் போட்டு குடும்பம் நடத்துவதில் வல்லவர்களாக இருப்பீங்க. நீங்கள் பயணம் செய்வதில் அதிக விருப்பம் கொண்டவர்களாக இருப்பீங்க. பயணங்கள் மூலம் நிறைய அனுபவங்களை பெற வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. உங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய கையில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். உங்களை நம்பி எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் நிச்சயம் வெற்றிதான் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் இடம், பொருள், ஏவல் அறிந்து நடந்து கொள்வீங்க. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் பிரகாசிப்பீங்க. தோல்வி வந்தால் துவண்டு போவாமல் வெற்றி பெறும் வரை கடுமையாக உழைப்பீங்க. அரசியல், அதிகார பதவிகள் மூலம் செல்வம் சேர்த்து அதன் மூலம் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உடையவர்களாக இருப்பீங்க. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும், எந்த பொறுப்பு வகித்தாலும் அந்த துறையில் சிறந்து விளங்குவீங்க. உங்களுக்கு அதிகாரம், அந்தஸ்து, அரசியல் தலைமையிடத்தில் உள்ளவர்கள் போன்றோரிடம் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய மனதில் ஒரு காரியத்தை நினைத்துவிட்டால் அதை சாதிக்காமல் விடமாட்டீங்க. நீங்கள் வேலை செய்யும் துறையில் சிறப்பாக இருப்பதால் பலருடைய பகையையும் சம்பாதித்து கொள்வீங்க. நீங்கள் கோபக்காரராக இருப்பீங்க.
உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். உங்களுக்குள்ளார பல திறமைகள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ள மாட்டீங்க, தயங்குவீங்க. உங்களுடைய மனதில் தன்னை ஒரு கோழையாக எண்ணிக்கொள்ளும் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. அடிக்கடி அந்த எண்ணம் வந்து செல்லும். இந்த எண்ணத்தையும் கோபத்தையும் சித்திரை மாதத்தில் பிறந்த நீங்கள் மாற்றிக்கொண்டால் உங்களுடைய வாழ்வில் பல வெற்றிகள் வந்து குவியும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதத்தில் குழந்தை பெற்றால் சீரழியும், சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் நன்றாக இருக்க மாட்டார்கள் அப்படின்றதுக்காக ஆடி மாதத்திலேயே தம்பதிகளை பிரித்து வைப்பாங்க. ஆனால் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்திருக்காங்க, வாழ்வாங்க அப்படின்றதுக்கு பல விஷயங்களை சொல்லலாம். தெய்வீக அவதாரங்கள் பல சித்திரை மாதத்தில் தான் நிகழ்ந்திருக்கின்றது. ஆனால் சித்திரை அப்பன் தெருவிலே அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. இதனால் பயந்து தகப்பனை காப்பாற்ற சித்திரையில் பிறக்கும் பிள்ளையை தத்து கொடுக்கும் பழக்கமும் தமிழகத்தில் குறிப்பிட்ட சமூகத்தவரில் இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. ஆடி மாதத்தில் தம்பதிகள் ஒன்று சேர்ந்தால் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கும். சித்திரை மாதம் கோடை வெயில் சுட்டெரிக்கும் காலத்தில் பிறக்கும் குழந்தைகள் அவதிப்படும் என்றும், குழந்தைகளை காப்பாற்ற தந்தைமார்கள் தெரு தெருவாக அலைய வேண்டியிருக்கும் என்பதையும், சித்திரை நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தா அப்பன் ஓட்டாண்டியாகி தெருவில் நிற்பான் அப்படின்ட்டு மாறி மாறி மாற்றி மாற்றி மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தாங்க. சித்திரை மாதத்தில் பிறக்கும் குழந்தை அவதிப்படும் என்ற காரணத்துக்காகவே ஆடி மாதத்தில் தம்பதியரை பிரித்து வைக்கும் சம்பிரதாயம் கடைபிடிக்கப்பட்டு வருதான். சித்திரை மாதத்தில் தான் பல கோவில்கள்லையும் திருவிழா நடக்கும். இதனால் சித்திரை மாதத்தில் பிறந்த நீங்கள் நிச்சயம் சீரும் சிறப்போடும் வாழ்வீர்கள் அப்படின்னுட்டும் உறுதியாக சொல்லலாம். அழகான தோற்றம், அன்போடு பழகும் தன்மை, பேச்சு திறமை, ஆடம்பரத்தில் பிரியம், தற்புகழ்ச்சியில் ஆர்வம் எல்லாம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். ஆன்மீகத்தின்படி ஒரு குழந்தை சித்திரை மாதத்தில் பிறந்தா அது எல்லா விதத்திலும் சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரிய பகவான் மேஷம் ராசியில் உச்சம் பெற்று பிரவேசம் செய்கிறார். இந்த சமயத்தில் பிறக்கும் குழந்தை எல்லா விதத்திலும் உச்சத்தில் இருக்கும். செல்வாக்கு, அதிர்ஷ்டம், கல்வி, செல்வம், வீரம் ஆகிய அனைத்திலும் சிறந்து விலகுபவர்களாக இருப்பீங்க. அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் இது பொருந்தும். இதிகாச நாயகனான ஸ்ரீராமன் தனது தம்பிகள் லட்சுமணன், பரதன், சத்ருகன் நால்வருடன் சித்திரை மாதத்தில் தான் பிறந்தாங்க. அவங்க கல்வி, செல்வம், வீரம், அழகு, ஆற்றல், அறிவு அப்படின்ட்டு எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கினாங்க. அதே போல் ஸ்ரீ ராமானுஜரும் சித்திரை மாதத்தில் தான் பிறந்தார். மேலும் சித்திரையில் பிறக்கும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, நியாயம், தர்மம் எதுவாக இருந்தாலும் இதுதான் சரி, இதுதான் தவறு என்று நேரடியாக சொல்லும் ஆற்றல் உடையவர்களாக இருப்பாங்க. அதனால் பிறக்கும் குழந்தை பெண்ணாக இருக்கக்கூடாது என்று அப்போது நினைத்தாங்க. ஏன்னா அந்த காலத்தில் பெண் என்பவள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் அதிகமாக இருந்தன. அதனால் சித்திரை மாதத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்ய அப்போது முன்வரவும் மாட்டார்கள். அவள் உண்மையை உரக்க சொல்லும் ஆற்றல் உடையவளாக இருப்பாள். அது புகுந்த வீட்டிற்கு ஏற்புடையதாக இருக்காது என்றும் நினைத்தார்கள். எனவே சித்திரையில் குழந்தை பிறந்தால் அது குடும்பத்திற்கு ஆகாது அப்படின்ற ஒரு கூற்றும் இருக்கின்றது. ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சித்திரை மாதத்தில் பிறந்த உங்களுக்கு கோபம் மூக்கின் நுனியிலேயே இருக்கும். அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவீங்க. நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு அதை வலியுறுத்தவும் செய்வீங்க. நீங்கள் உள்ளதை உள்ளபடி பேசுவீங்க. வம்பு சண்டைக்கு போக மாட்டீங்க. அதே நேரத்தில் வலிய வரக்கூடிய சண்டையையும் விடாமல் பதிலடி தருவீங்க. நீங்கள் மயிர் நீங்கின் உயிர் நீக்கும் கவரிமான் பரம்பரையை போன்றவங்க. காலத்தால் கட்டுப்படுத்த முடியாத கற்பனை ஆற்றலும் புதிய சகாப்தத்தை உருவாக்கும் செயல்திறனும் படைகளை வழிநடத்தி சென்று பகைவர்களை வெற்றி காணும் குணமும் உங்களிடம் இருக்கின்றது. உலகமே ஒன்று திரண்டு எதிர்த்தாலும் நீங்கள் நினைத்ததைத்தான் முடிப்பீங்க. வானியல் அறிவும் கடவுளை பற்றிய ஆழ்ந்த ஞானமும் உங்ககிட்ட இருக்கின்றது. நீலவிழி, நீண்ட கால்களும் கரங்களும் பெற்றிருப்பீங்க. 23 வயது வரை கொஞ்சம் அதிகமாக கஷ்டப்படுவீங்க. சின்னஞ்சிறு விபத்துகள், பொருள் அழிவு, கெட்ட நண்பர்களின் சகவாசம் ஆகியவை இளமை காலத்தில் வந்து நிச்சயம் நீங்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். 26 வயதிலிருந்து வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும்
உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். குறிப்பாக 41 வயதுக்குள் ஓர் அந்தஸ்துக்கு வந்துடுவீங்க. 46 வயதிலிருந்து ராஜயோகம் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறையில் சாதிக்கக்கூடிய வல்லமையும், முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு சக்தியும், மக்களால் போற்றி புகழக்கூடிய ஓர் அந்தஸ்தும், நாடாளும் யோகமும் உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது. உங்களில் பலர் மனைவியை அதிகம் நேசிப்பவராகவும் மனைவி சொல் கேட்பவராகவும் இருப்பீங்க. பரம்பரை கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஞான சக்தி பெற்றவர்கள் என்று நந்தி வாக்கியம் என்ற நூல் சித்திரை மாதத்தில் பிறந்த உங்களை பற்றி குறிப்பிடுகின்றது. பாதி வாழ்க்கையை சுகபோகியாகவும் மீதி வாழ்க்கையை துறவரத்திலும் கழிப்பீங்க. பட்ட படிப்பு படித்திருந்தாலும் பெரும்பாலும் பார்க்கும் வேலைக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே இருக்காது. சித்திரை மாதத்தில் பிறந்த உங்களுக்கு கல்வி மிதமாகத்தான் இருக்கும். திருமணம் சற்று காலதாமதமாகவே நடக்கும். அளவான குடும்பம் அமையும். குடும்பத்தில் உள்ளவர்களின் மீது அதிக பாசம் வச்சிருப்பீங்க. அலங்காரமான ஆடை அணிகலன்களை விரும்பி அணிவீங்க. சொன்ன சொல்லை நிறைவேற்றுவீங்க. உங்களில் பலருக்கு தானம் செய்யும் குணம் குறைவாகத்தான் இருக்கும். எல்லோரிடமும் கனிவாக பேசி காரியம் சாதிப்பதில் வல்லவர்களாக இருப்பீங்க. சாமர்த்தியசாலிகளாக இருப்பீங்க. எதையாவது நினைத்து அடிக்கடி கவலைப்படுவீங்க. அதனால் ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது உங்களுக்கு இருக்காது. மற்றவரை அடக்கியாலும் திறனுடையவர்கள் நீங்கள். அங்காரகன் நன்கு அமைந்திருந்தால் அயல் நாட்டில் சம்பாதிப்பீங்க. நீண்ட ஆயுள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும். சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டின் துவக்க மாதம். இந்த மாதத்தை எந்த அளவுக்கு மகிழ்வோடு வரவேற்கிறோமோ அதே போல இந்த மாதத்தில் பிறந்த உங்களையும் அனைவரும் விரும்புவது உண்டு. இந்த மாதத்தில் பிறந்த நீங்கள் காரியம் சாதிப்பதில் ரொம்ப வல்லவர்கள். ஏதாவது ஒரு லட்சியத்தை மனதில் கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்றதுல முழு மூச்சோடு இருப்பீங்க. எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் சிறப்பாக இருப்பீங்க. குறிப்பாக அறிவியல், காவல்துறைகள், இராணுவத்துறை, விவசாயம் போன்றவை உங்களுக்கு லாபகரமாகவும் ஏற்றதாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சியில் மின்னல் வேகம் இருக்கும். எதற்கும் கலங்காத மனம் இருக்கும். இந்த வேகத்தை செயல்படுத்தும் போது மற்றவர்களை பகைத்து கொள்ள வேண்டியிருக்கும். நீங்கள் ஒரு தொழில் அதிபராக இருந்தால் சக தொழிலாளர்களை விரட்டி வேலை வாங்க வேண்டியிருக்கும். அப்போது அவர்கள் உங்களை ஒரு அக்னி போல நினைத்து ஒதுங்கி போவாங்க. உங்களை திட்டுவாங்க. இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளும் பக்குவம் உங்களுக்கு இருக்கணும். வேலை செய்யாமல் ஏதாவது ஒரு மூலையில் முடங்கி இருப்போம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்காது. சூரியனுடைய பலத்தால் உங்களிடம் ஆற்றல் அதிகம் இருக்கும். செவ்வாய் உங்கள் சக்தியை வெளிப்படுத்தும். சுக்கிர பகவான் உங்களை எதிர்ப்பவர்களை விரட்டியடிக்கும் தன்மையை கொடுப்பார். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஒரு காரியத்தை செய்வோமே அப்படின்ட்டு ஒதுக்கி வைக்கக்கூடிய பழக்கம் இல்லை. பெரிய துணிவை பெற்றுள்ள நீங்கள் உங்களுடைய மனதிற்குள் கோழை என்றே உங்களை எண்ணிக்கொள்வீங்க பல நேரங்களில். இதற்கு காரணம் அவசரமாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பரபரப்புடனும் ஆத்திர உணர்வுடனும் உணர்ச்சி கிளர்ந்து எழுவதாலும் ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சியால் யாரை பார்த்தாலும் சில நேரங்களில் கத்த தொடங்குவீங்க. இந்த கோபத்தை அடக்க நீங்கள் பழகி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை சித்திரை சூரியன் போல பிரகாசமாக அமையும். பொதுவாகவே சித்திரை மாதத்தில் பிறந்த உங்களுக்கு கோபம் மிக அதிகம்தான். சூரியனுடைய வெப்ப சூழலில் பிறந்ததால் ஏற்படும் ஆத்திரமே இதற்கு காரணம். இதற்கு உடல் நலத்தையும் பேணிக்கொள்வதன் மூலமாக ஆத்திரத்தை அடக்கலாம். இந்த சித்திரை மாதத்தில் பிறந்த நீங்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை வழக்கமாக வைத்திருக்க வேண்டும். வாரம் ஒரு முறையாவது குளிர்ந்த நீரில் எண்ணெய் தேய்த்து நீராட வேண்டும். திருத்தலங்களுக்கு சென்று அங்கு ஓடும் ஆறுகளில் மூழ்கி நீராட வேண்டும். சித்திரை மாதத்தில் பிறந்த பெண்கள் நடை உடை பாவனைகளில் கூட கவர்ச்சி அதிகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவாங்க. இந்த கவர்ச்சியின் காரணமாக மற்ற மாதங்களில் பிறந்தவர்கள் உங்களிடம் பொறாமை கொள்வாங்க. ஆனால் உங்களுடைய உள் மனதை புரிந்து கொண்டா அவர்கள் உங்களிடம் ஆயுள் முழுவதும் நட்புடன் உறவாக இருப்பாங்க. மொத்தத்தில் உங்களுடைய முன்கோபத்தை மட்டும் தவிர்த்துட்டா உங்களை வெல்ல யாராலும் முடியாது. இளம் வயதில் நீங்கள் கோபக்காரராக இருப்பதால் யாருக்கும் பாதிப்பு இல்லை. ஆனால் திருமணம் ஆன பிறகு இந்த கோபத்தை அடியோடி நீங்கள் ஒழிக்க வேண்டும். அப்போதுதான் சித்திரை மாதத்தில் பிறந்த உங்களுக்கு எல்லாமும் நன்மையே நடக்கும். சித்திரை மாதம் சிறப்பான மாதம். அதில் பிறந்த நீங்கள்
சிறந்த மனிதநேயம் கொண்டவர்களாக இருப்பீங்க. உங்களை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. வாழ்வில் சுகபோக ஒரு வாழ்க்கையை நிச்சயம் வாழ்வீங்க. குடும்ப நிலையாவட்டும் தொழிலாவட்டும் எல்லாமும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். தொழில், நீங்கள் செய்யக்கூடிய தொழில் பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சி அதில் வெளிப்பட்டுதுன்னா அந்த தொழிலில் முதன்மையானவர்களாக நீங்கள் இருப்பீங்க. சித்திரை மாதம் மற்ற மாதங்களை விட சிறப்பான மாதம் அப்படின்றதுக்கு அதில் பிறந்த நீங்களே சாட்சி. அதில் பிறந்த நீங்களே மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குவீங்க. அருமையாக சிறப்பான ஒரு வாழ்க்கையை நிச்சயம் நீங்கள் வாழ்வீங்க அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் வாழ்க்கையில் பல சோகங்கள் துக்கங்கள் வரதான் செய்யும். அந்த மாதிரியான நேரத்தில் சித்திரை மாதத்தில் பிறந்த நீங்கள் குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டால் எல்லாம் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும். மிக மிக முக்கியமாக திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டால் எல்லாமும் நல்லதே நடக்கும். தடைகள் விலகும். குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவும். கடன் பிரச்சனைகள் அடையும் அப்படின்ட்டு உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். சித்திரை மாதத்தில் பிறந்த நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, குணநலன்கள் எப்படி இருக்கும், குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி அமையும், எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சித்திரை மாதத்தில் பிறந்த பலரும் எப்படிப்பட்டவங்க அப்படின்ட்டு அவங்கள பற்றி அவங்க தெரிந்து கொள்ளவும் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளவும் இது கண்டிப்பாக உதவும். அடுத்து நாம் பார்க்க போகிறது வைகாசி மாதத்தில் பிறந்த நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய குணநலன்கள், வாழ்க்கை, குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி அமையும் அப்படின்ட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தையும் ஜாதகத்தை பற்றியும் தெள்ள தெளிவாக பார்க்கலாம். 12 மாதங்களில் இரண்டாவதாக வரக்கூடிய தமிழ் மாதம்தான் வைகாசி மாதம். சூரியன் ரிஷப ராசியில் நுழையும் மாதம்தான் வைகாசி மாதம். வைகாசி மாதம் மங்களகரமான காரியங்கள் செய்ய ஏற்ற மாதம். நீண்ட ஆயுள் நிறைந்த, செல்வம் நிறைந்த, புத்திரவேறு அனைத்தும் அளிக்கக்கூடிய ஒரு மாதம்தான் உங்களுடைய வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் பிறந்த நீங்கள் எதையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு அபார ஞாபக சக்தி இருக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு யோசனை சொல்வதில் வல்லவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய பலமே பொறுமை தான். இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசி உங்களுடைய பலத்தை நிரூபிப்பீங்க. உள்ள ஒன்று வச்சுக்கின்னு வெளியே ஒன்று பேச மாட்டீங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்களை கண்டா எளிதாக அடையாளம் கண்டுகொண்டு அவர்களை ஒதுக்கியே வைப்பீங்க. உங்களுக்கு இயற்கையிலேயே வசீகர தோற்றம் இருக்கும். ஆடம்பரமாக வாழ்வதை அதிகம் விரும்புவீங்க. உங்ககிட்ட நளினம் இருக்கும். அதாவது வைகாசி மாதத்தில் பிறந்த பெண்களிடம் நயம் நளினம் ரெண்டும் கலந்து இருக்கும். வைகாசி மாதத்தில் பிறந்த நீங்கள் இன்பம் துன்பம் நிறை குறை போன்றவற்றை எல்லாமே சமமாக பார்ப்பீங்க. நீங்கள் எந்த வேலையில் ஈடுபட்டாலும் அதில் முழுமையாக தெரிந்து கொள்ள நினைப்பீங்க. மனதில் வருத்தம் கோபம் இருந்தாலும் அவற்றை வெளிக்காட்டி கொள்ள மாட்டீங்க. குடும்பத்தில் நீங்கள் முக்கியமானவராக இருப்பீங்க. உற்றார் உறவினர் உடன்பிறப்பு எல்லோரையும் அனுசரித்து போவீங்க. சில விஷயங்களில் பிடிவாதமாக இருந்து சாதிப்பீங்க. குற்றம் குறைகளை சரியான நேரத்தில் சுட்டி காட்ட தயங்கவே மாட்டீங்க. உங்களுடைய கையில் எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய சுய தேவைக்கும் ஆசைக்கும் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் செலவு செய்வீங்க. தொழில், வேலைவாய்ப்பு, வியாபாரம் ஆகியவற்றில் நிர்வாக திறமை, சமயோசித புத்தி, யுக்தி நிறைந்தவர்களாக இருப்பீங்க. பல்துறை வித்தகர்களாகவும் கலைத்துறையில் சாதனை புரியும் யோகமும் உங்களுக்கு இருக்கின்றது. சிறந்த பேச்சாளர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் பதிப்பகங்களை நடத்துபவராகவும் அச்சக தொழில் செய்பவர்களாகவும் இருப்பீங்க. பயணங்கள் செய்வதில் அதிக ஆர்வம் இருக்கும். சுற்றுலாக்கள், புனித ஸ்தலங்களுக்கு செல்வது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சுற்றுலா பயணங்கள், உல்லாச பயணங்கள் செல்ல விருப்பமுடையவர்களாக இருப்பீங்க. தனிமையை விரும்புவீங்க. இயற்கையை, கலையை, அழகை ஆராதிப்பவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய பயண அனுபவங்கள் மிகுந்த ரசனையுடன் இருக்கும். அதை பற்றி மற்றவர்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வீங்க. உங்களுக்கு உஷ்ணம், வயிறு கோளாறு போன்றவை அடிக்கடி உண்டாகும். இரத்த சம்பந்தமான குறைபாடுகள் ஏற்படும். சைனஸ், தும்மல், ஒற்றை தலைவலி போன்றவற்றாலும் அவதிப்படுபவர்களாக இருப்பீங்க.
வயது ஏற ஏற ஞாபக மறதி அதிகம் இருக்கும். நரம்பு தளர்ச்சி பிரச்சனையும் ஏற்படும். உங்களுக்கு நல்ல ஆற்றலும் நிர்வாக திறமையும் உள்ள பெண்ணோ ஆணோ வாழ்க்கை துணையாக அமைவாங்க. சில சமயங்களில் இருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் நிச்சயம் வரலாம். புதன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய பகவான்கள் அனுகூலமாய் இருக்க பிறந்தவர்கள்தான் நீங்கள். மனைவி மூலம் பல யோக போக சுக பாக்கியங்களை நிச்சயம் அனுபவிப்பீங்க. ஒரு சிலருக்கு உயர்ந்த பதவி, புகழ், செல்வம், செல்வாக்கு உள்ள மனைவி அமைவதற்கான யோகமும் இருக்கின்றது. மற்ற மாதங்களை விட வைகாசி மாதத்தில் பிறந்த நீங்கள் திறமைசாலியாக இருப்பீங்க. உங்களுடைய சொல் எடுபடும். சமூகத்தில் நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீங்க. கட்சி ரீதியாக, அதாவது அரசியல் ரீதியாக மிகச்சிறந்த செல்வாக்கோடு விளங்குவீங்க. அடிமட்ட தொண்டனாக இருந்த உங்களுக்கு 40 வயதுக்கு பிறகு கட்சி மேலிடத்திலிருந்து புதிய பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரப்போகின்றது. அதை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய கையில்தான் இருக்கின்றது. வைகாசி மாதத்தில் பிறந்த நீங்கள் அவ்வளவு எளிதில் எதையும் மறந்துவிட மாட்டீங்க. காலம்தான் உங்களுக்கு மறதியை கொடுக்கணும். நீங்கள் வாழ்க்கையில் பல அனுபவங்களை பெற்றிருப்பீங்க. இதை மற்றவர்களிடம் சொல்லி, எனது அனுபவத்தில் நான் என்னென்ன துன்பங்களை அனுபவித்தேன், இன்பங்களை சந்தித்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கை பாடத்தையே அவங்களுக்கு கற்றுத்தருவீங்க. என்னை முன் உதாரணமாக கொண்டு நடந்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்வீங்க. இதனால் துன்பத்தையும் இன்பத்தையும் சமமாக பாவிக்கும் பழக்கம் உங்ககிட்ட இருக்கின்றது. நீங்கள் திடகாத்திரமான உடல் அமைப்பு கொண்டவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு நோய் ஏற்பட்டாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் டாக்டரிடம் போகக்கூட வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைத்து தங்களுடைய பணியை பார்த்து கொள்வீங்க. பெரிய அளவில் பாதிப்புகள் இருந்தால் மட்டும்தான் மருத்துவர்கள்கிட்ட செல்வீங்க. அதே நேரம் உங்ககிட்ட பொறுமை அதிகம் இருக்குது என்பதால் வேலையை முடிக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்வீங்க. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிப்பது போல இந்த வைகாசி மாதத்தில் பிறந்த நீங்கள் தொழில் அதிபர்களாக இருந்தாலும் சாதாரண தொழிலாளியாக இருந்தாலும் சரி, அவரவர் துறையில் கீழ்மட்டம் முதல் மேல்மட்டம் வரை வேலைகளை தெரிந்து வைத்திருப்பீங்க. இந்த வைகாசி மாதத்தில் பிறந்த உங்களுக்கு படிப்பு பெரிய அளவில் வராவிட்டாலும் அதை பற்றி கவலை கொள்ளவே மாட்டீங்க. உங்களுடைய அனுபவ அறிவால் படித்தவர்களை விட சிறப்பாக செயல்படுவீங்க. நீங்கள் மற்றவர்கள் விஷயத்தில் பெருசாக தலையிட மாட்டீங்க. ஆனால் யாராவது உங்ககிட்ட சண்டை போட்டால் கடைசி வரை விடாப்பிடியாக நின்று அதில் வெற்றி பெறும் வரை போராடுவீங்க. இந்த வைகாசி மாதத்தில் பிறந்த உங்களுக்கு என்னதான் பொருள் வந்தாலும் அது கையில் நிற்காத அளவிற்கு செலவழிந்து கொண்டே இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்த முயன்றாலும் வீட்டில் உள்ள மற்றவர்களால் நிர்பந்திக்கப்பட்டு செலவழிக்க வேண்டிய அவசியம் வரும். நீங்கள் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்றதுல ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீங்க. சிறு குடிசையாக இருந்தாலும் கூட அதனுள் நுழைந்தா பெரிய மாளிகைக்குள்ளார அல்லது புனிதமான கோவில்களுக்குள்ளாரவோ வந்தது போல ஒரு உணர்வு உங்களுக்குள்ளார இருக்கும். இந்த வைகாசி மாதத்தில் பிறந்த நீங்கள் யாரிடமும் லேசாக பழக மாட்டீங்க. பழகியவர்கள் உங்களுக்கு துரோகம் நினைத்தா காலம் முழுவதும் அவர்கள் முகத்தில் விழிக்கவே மாட்டீங்க. சோம்பல் சற்று அதிகமாகவே இருக்கும். வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கும் போதே திடீரென சோம்பல் தலை தூக்கி அப்படியே உட்கார்ந்துடுவீங்க. பணம் உங்ககிட்ட சேராமல் போவதற்கு இதுவும் ஒரு காரணம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த வைகாசி மாதத்தில் பிறந்த பெண்களுக்கு நல்ல கணவன் அமைவார். ஆண்களுக்கு நிச்சயம் நல்ல மனைவியும் அமைவார். உங்ககிட்ட சற்று கடுமையான கோபம் இருக்கின்றது. கோபம் வந்தால் சாது மிரண்டா காடு கொள்ளாது அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. இந்த குணத்தை மட்டும் நீங்கள் மாற்றிக்கொண்டா உங்களை யாராலும் வெல்ல முடியாது. இதேபோல் சோம்பல் ஏற்படும் நேரங்களில் மட்டும் அதை எப்படியாவது விடுத்து உங்களுடைய பணியில் தீவிரம் காட்டினா வாழ்வில் வருத்தமே இருக்காது அப்படின்ட்டு வைகாசி மாதத்தில் பிறந்த உங்களை பற்றி நிச்சயம் உறுதியாக சொல்லலாம். ரிஷப ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதை தான் வைகாசி மாதம்னு சொல்கிறோம். இந்த ராசி சூரியனுக்கு ஆட்சி வீடும் சந்திரனுக்கு உச்ச வீடுமாகும். ஐம்பெரும் பூதங்களில் ஒன்றான மண்ணை இந்த மாதம்தான் குறிக்கின்றது. இந்த வைகாசி மாதம்தான் குறிக்கின்றது. சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றதால சுக்கிரனுடைய தோற்றமும் ஆடம்பர வாழ்க்கை குறித்த ஆசையும் கேளிக்கை வினோதங்களில் ஈர்ப்பு அப்படின்ட்டு பெரு விருப்பம் கொண்டவர்களாக இருப்பீங்க.
உங்களுடைய நிலை தாழ்ந்தாலும் ஆடம்பரத்தை குறைத்து கொள்ள மாட்டீங்க. வைகாசி மாதத்தில் பிறந்த நீங்கள் அளவான உயரம் கொண்டவராக இருப்பீங்க. கழுத்து பகுதி நீண்டிருக்கும், அடர்த்தியான முடி இருக்கும், கொட்டையான விரிவான மூக்கு இருக்கும், விரிந்த மார்பு, கட்டுடல், ஒளி படர்ந்த கண்கள், ஆழ்ந்து நோக்கும் நேரிய பார்வை, சிறிய ஆனால் நேர்த்தியான பல்வரிசை, அகன்ற நெற்றி உடையவர்கள் வைகாசி மாதத்தில் பிறந்தவர்களாக இருப்பீங்க. சித்திரையில் தோன்றியவர்களின் பதற்ற தன்மைக்கு நேரானவர்களாக இருப்பீங்க. சித்திரை மாதத்தில் பிறந்தவங்களை விட வைகாசி மாதத்தில் பிறந்த நீங்கள் சிறப்பானவர்களாக இருப்பீங்க. இந்த வைகாசி மாதத்தில் பிறந்த நீங்கள் நிதானம் மிகுந்தவர்களாக இருப்பீங்க. அவசரமாக விஷயங்களை தலைக்குள்ளார போட்டு குழப்பி கொள்ளாமல் விஷயங்களை பொறுமையுடன் சிந்தித்து முழுதாக விளங்கி கொண்ட பின் ஆறுதலாக செயலில் இறங்குவீங்க. இன்ப துன்பங்களை சமமாக பாவித்து ஏற்றுக்கொள்வீங்க. எதற்கும் அஞ்சா நெஞ்சினர் தான் வைகாசி மாதத்தில் பிறந்த நீங்கள். ஆனாலும் கல் நெஞ்சக்காரர்களாக சில நேரங்களில் இருப்பீங்க. மொத்தத்தில் வைகாசி மாதத்தில் பிறந்த நீங்கள் சித்திரையில் பிறந்தவங்களுக்கு தலைகீழான குணாதிசயங்களை உடையவர்களாக இருப்பீங்க. எடுத்துக்கொண்ட காரியத்தில் சிரமத்தை பொருட்படுத்தாது வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. வழியிலும் சரி வாழ்க்கையிலும் சரி தூரத்தை பற்றி கவலைப்படாது கால்நடையாக வேணுமானாலும் மெல்ல மெல்ல போய் சேருவீங்க. எடுத்துக்கொண்ட வேலையை முடிக்கும் வரை பசியோ தூக்கமோ உங்களுடைய கவனத்தை கலைத்துவிட முடியாது. அசாத்திய பொறுமைசாலிகளாக இருப்பீங்க. எடுத்துக்கொண்ட வேலையை வேகமாக முடிப்பதை விட நிறைவாக நிதானமாக செய்வதில் அக்கறை காட்டுவீங்க. தோல்விகளை கண்டு துவண்டு விட மாட்டீங்க. அதனால் சகிப்புத்தன்மை மிகுந்தவர்களாக இருப்பீங்க. ஒழுக்கம், ஞானயம் இவை இரண்டையும் இரு கண்களாக கொண்டவர்களாக இருப்பீங்க. ஆனால் தம்முடைய முழு உழைப்பையும் அள்ளி வழங்குபவர்களாக இருப்பீங்க. நீங்கள் உழைப்பாளிகளாக இருப்பீங்க. அடுத்தவர்களுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுவீங்க. சித்திரையில் பிறந்தவர்கள் போல தருணத்திற்கு ஏற்ற முடிவுகளை நொடியில் எடுக்கும் திறனற்றவர்கள் நீங்கள். பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்கும் போது பலவற்றையும் சிந்தித்து அதன் பிறகுதான் முடிவெடுப்பீங்க. எந்த வேலையில் இருந்தாலும் திறம்பட செய்து முடிப்பவராக இருந்தாலும் நிதானமாக செய்யக்கூடியவர்கள். அப்படின்றதுனால அவசரமாக முடிக்க வேண்டிய வேலைகளை உங்கள் வசம் கொடுத்தா வேலைக்கு ஆகாது. உங்ககிட்ட ஆலோசனை கேட்பதை விட உழைப்பை கேட்பதே உசிதம் என்று தான் சொல்லணும். தூண்ட தூண்ட சுடர்விடும் திரி போல நீங்கள் இருப்பீங்க. தூண்டிவிட்டா பிரகாசிப்பீங்க. லட்சியம் என்ற சொல்லுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் உழைப்பு ஒன்று மட்டுமே. புதிய காரியங்களை நீங்கள் தொடங்கி வைப்பதில் சிறப்பானவர்களாக இருப்பீங்க. அதாவது கடினமாக உழைத்தாலும் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் என்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸ்மார்ட் ஒர்க் செய்ய மாட்டீங்க, ஹார்ட் ஒர்க் தான் செய்வீங்க. அதனால் ஐயோ பணம் வரலையே, ஏன் கையில் பணம் நிற்க மாட்டுது, இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்ற மாதிரி புலம்பவும் செய்வீங்க. வீண் விவகாரங்களில் மூக்க நுழைக்க மாட்டீங்க. ஆனால் தேடி வந்த வம்பை ஓட ஓட விரட்டுவீங்க. உழைப்பு ஒன்று மட்டுமே உங்களை மேல்நிலைக்கு கொண்டு செல்லும். புதியவர்களிடம் மிக ஜாக்கிரதையாக பழகினாலும் கூட பழகிய பின் அவர்களுடைய நட்பு வட்டத்திற்குள்ளார அனாயசமாக நுழைந்துடுவீங்க. வைகாசியில் பிறந்த நீங்கள் ஆடம்பர பிரியர்களாக இருப்பீங்க, பேராசைக்காரர்களாக இருப்பீங்க என்று சொல்ல முடியாது. அப்படிலாம் இருக்க மாட்டீங்க. எதையும் அளவுடனேயே கையாள்பவராக இருப்பீங்க. நோய்கள் எப்பொழுதும் உங்ககிட்ட இருந்து விலகியே இருக்கும். ஆனாலும் பசி தூக்கம் மறந்து கடினமாக உழைப்பதால் ஜீரணம் தொடர்பான நோய்கள், இரத்த கொதிப்பு, கை கால் இடுப்பு வலி, மூட்டு வலி ஆகியவை ஏற்பட வாய்ப்பு அதிகம் இருக்கின்றது. கிராம்பு, புளி, சர்க்கரை போன்றவை உங்களுக்கு அதிகம் தொந்தரவுகள் தரக்கூடியது. ஆகையால் ஒதுக்கியே வைங்க. இயற்கையான உணவுகளான காய்கறிகள், பயறு, கடலை போன்ற தானியங்கள் இருக்கின்றது. இது உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் தரும். வாய், தொண்டை பகுதிகளில் வலி, கட்டிகள் போன்றவை அடிக்கடி தோன்றி மறையும். உங்களுக்கு உடலுக்கும் கண்களுக்கும் போதிய அளவு ஓய்வு தர வேண்டும். வைகாசி மாதத்தில் பிறந்த நீங்கள் ஆரோக்கிய ரீதியாக நிச்சயம் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க என்று தான் சொல்லணும். கடின உழைப்பாளி ஆனாலும் நிதானமாக செயல்படுபவராக இருப்பீங்க. மற்றவர்களின் கேலி குத்தல் பேச்சுகளை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. பிடிவாதம் இருப்பினும் திருப்தியான மனோபாவம் உடையவர்களாக இருப்பீங்க. மனதில் எப்போதும் அமைதி குடிகொண்டிருக்கும். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது போல நீங்கள் கோபம் கொண்டா யாரும்
முன்னிற்க முடியாது. பிறர் செய்யும் குற்றங்களை புட்டு வைத்திடுவீங்க. குற்றம் செய்தவர்களை தண்டித்தே தீருவீங்க. தமக்கென்றோ எதிர்காலத்துக்கென்றோ சேமித்து வைப்பதில் அக்கறை இருக்காது. பிறருக்கு வாரி வழங்கி விடுவதில் பரோபகாரிகளாக இருப்பீங்க. உங்களின் அமைதியான இல்லற வாழ்க்கைக்கு தை புரட்டாசி மாதங்களில் பிறந்தவர்களை வாழ்க்கை துணையாக ஆக்கி கொள்ள வேண்டும். சிறந்ததாக இருக்கும். மார்கழி மாதத்தில் பிறந்தவர்களை நண்பர்களாகவோ வாழ்க்கை துணைவராகவோ அமைவாராயின் உங்களுக்கு ஒத்துப்போவது கடினம் என்று தான் சொல்லணும். பணம் குவிந்து கிடக்கும் தொழில்களில் பணியாற்றும் அதிர்ஷ்டம் உடையவர்களாக இருப்பீங்க. வங்கி, அடகு கடை, பங்கு வர்த்தகம் போன்ற தொழிலகங்கள் உங்களுக்கு தொடர்புடையதாக இருக்கும். லாபம் தரக்கூடியதாக இருக்கும். பெருசா பேராசையோ பற்றுதலோ இல்லாத காரணத்தினால எதிர்ப்புகளும் குறைவாகவே இருக்கும். உங்களை நன்கு அறிந்தவர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். வைகாசியில் பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் தூய்மையின் சின்னமான வெண்மை. அதிர்ஷ்ட கிழமை வியாழக்கிழமை. நீங்கள் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினைப்பவர், நல்லதை மட்டுமே செய்பவர். உங்களுக்கு நல்லதே நடக்கும். பல சமயங்களில் நீங்கள் துன்பங்களை அனுபவித்தாலும் மன கஷ்டங்களில் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு இன்றியமையாததாக இருக்கும். மிக முக்கியமாக திருப்பதி வெங்கடாசல பெருமாளையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். தடைகள் அனைத்தும் விலகும். நீங்கள் நினைத்தது நடக்கும். வாழ்வின் உச்சத்தை அடையலாம். சுகபோக ஒரு வாழ்க்கையை நீங்கள் நிச்சயம் வாழலாம் என்று உறுதியாக சொல்லலாம். வைகாசி மாதத்தில் பிறந்த நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, எப்படி இருப்பீங்க, உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி அமையும், எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.